வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.16ல இருக்க 5வது சம் பற்றி பார்ப்போம். 5வது சம் y = x² + 3x - 4 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² + 3x - 4 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ஃபர்ஸ்ட் y = x² + 3x - 4 ஓட வரைபடம் வரையணும். இந்த வரைபடம் வரையறதுக்கு நமக்கு x, y புள்ளிகள் தேவைப்படும். சோ இந்த x, yன்ற புள்ளிகளை எப்படி எடுத்துக்கணும்? xக்கு சில மதிப்புகளை கொடுக்கும்போது yயோட மதிப்பு நமக்கு கிடைக்கும். சோ xக்கு மதிப்பு எப்படி சூஸ் பண்றது? இங்க xோட மதிப்பை நம்ம விருப்பப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது இந்த சமன்பாட்டை காரணிப்படுத்த முடிஞ்சா காரணிப்படுத்தி அதோட காரணிகளை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். அதை x மதிப்பா எடுத்துக்கலாம். சோ பெருக்குனா நமக்கு -4 கிடைக்கணும். கூட்டுனா 3 கிடைக்கணும். சோ -1 × 4 -4 கூட்டுனா நமக்கு 3 கிடைக்கும். அப்ப இதோட காரணிகள் என்ன? 1, -4. நான் இதை அதை ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இந்த சமன்பாட்டோட மூலம் 1ஆ இருக்கும்போது yயோட மதிப்பு 0வா இருக்கும். அதே போல இந்த சமன்பாட்டோட மூலம் -4ஆ இருக்கும்போது yயோட மதிப்பு 0வா இருக்கும். பொதுவாவே இருபடி சமன்பாட்டை கிராஃப்ல குறிக்கும் போது நமக்கு ஒரு வளைவரையா கிடைக்கும். இந்த வளைவரை கிடைக்கணும்னா நமக்கு 3 புள்ளிகள் போதுமானது. ஆனா இந்த இடத்துல இந்த வளைவரையும் இந்த நேர்கோடும் வெட்டி கொள்றதை நமக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது மேக்சிமம் 5 புள்ளிகள் எடுத்துக்குவோம். இந்த 5 புள்ளிகளை நம்ம இஷ்டப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது இந்த 2 சமன்பாடுகளை காரணிப்படுத்த முடிஞ்சா காரணிப்படுத்தி அதோட மூலங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். சோ அடுத்தது இதை காரணிப்படுத்தியாச்சு. அடுத்தது இதை காரணிப்படுத்தினாலும் நமக்கு இந்த 1, -4 தான் கிடைக்கும். சோ அது ஆல்ரெடி எழுதியாச்சு. இப்ப மற்ற 3 எண்களையும் நம்ம விருப்பப்படி எடுத்துக்குவோம். இப்ப xக்கு 0ன்னு கொடுத்தா yயோட மதிப்பு என்ன கிடைக்கும்? இங்க -4. அடுத்தது நான் xக்கு -1ன்னு எடுத்துக்கிறேன். xக்கு -1ன்னு எடுத்துக்கிட்டா yயோட மதிப்பு என்ன கிடைக்கும்? -1² 1. அடுத்தது 3 × -1 -3 -4. சோ -7 + 1 -6. சோ xக்கு -1ன்னு எடுத்துக்கிட்டா yயோட மதிப்பு -6. அடுத்தது நான் xக்கு 2ன்னு எடுத்துக்கிறேன். xக்கு 2ன்னு எடுத்துட்டா yயோட மதிப்பு 2² + 6 -4. சோ 4 - 4 0 ஆயிரும். சோ 6. அடுத்தது புள்ளிகளை தனியா எடுத்து எழுதிக்குவோம். அடுத்தது வரைபடத்துல இந்த புள்ளிகளை குறிக்கணும். நான் கடைசியா குறிச்சுக்கிறேன். அதற்கு அடுத்த ஸ்டெப்பை இப்ப செய்யறேன். y = x² + 3x - 4 வரைபடம் வரைந்து. சோ இதற்கான புள்ளிகளை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அதனை பயன்படுத்தி x² + 3x - 4 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கும். அதாவது இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை தீர்க்க சொல்றாங்க. சோ இந்த சமன்பாட்டோட தீர்வை காண இந்த சமன்பாட்டில இருந்து இந்த சமன்பாட்டை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? y = x² + 3x - 4ல இருந்து 0 = x² + 3x - 4 இதை கழிப்போம். இது ரெண்டும் இங்கே ஒரே சமன்பாடு தான். சோ y = குறிய மாத்தணும். 0 ஆயிரும். +3x - 3x 0 ஆயிரும். அதே போல -4 + 4 0 ஆயிரும். சோ y = 0. y = 0 என்பதும் ஒரு நேரிய சமன்பாடு. அதாவது நேரிய சமன்பாட்டோட வடிவம் என்ன? y = mx + c. சோ இந்த இடத்துல இது 0வா இருக்கு. இதுவும் ஒரு நேரிய சமன்பாடு தான். சோ இந்த நேரிய சமன்பாட்டை வரைபடத்துல குறிக்கும் போது நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு நேர்கோடா கிடைக்கும். y = 0 என்பது x அச்சின் மீது அமைந்த ஒரு நேர்கோடு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். y = 0வா இருந்துச்சுன்னா அது x அச்சின் மீது அமைந்த நேர்கோடு. அதே போல x = 0வா இருந்துச்சுன்னா அது y அச்சின் மீது அமைந்த நேர்கோடு. சோ இது x அச்சின் மீது அமைந்த நேர்கோடு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம x, y மதிப்புகளை தனியா கண்டுபிடிக்க வேண்டாம். அடுத்தது இந்த இருபடி சமன்பாட்டுக்கான புள்ளிகளையும் இந்த நேர்கோட்டுக்கான புள்ளிகளையும் நம்ம கிராஃப்ல குறிப்போம். கிராஃப்ல குறிக்கிறதுக்கு முன்னாடி x, x', y, y' குறிச்சுக்குவோம். அளவு திட்டம் x அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகுன்னு எடுத்திருக்கேன். y அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகுன்னு எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த இருபடி சமன்பாட்டுக்கான புள்ளிகளை கிராஃப்ல குறிப்போம். இதை குறிக்கும் போது நமக்கு வளைவரையா கிடைக்கும்ன்றதை ஞாபகத்துல வச்சுக்குவோம். அடுத்தது -4, 0 x அச்சுல -4 y அச்சுல 0 இந்த புள்ளி. அடுத்தது x அச்சுல -1 y அச்சுல -6 -1 -6 x அச்சுல -1க்கு நேர y அச்சுல -6 இந்த இடத்துல இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது 0, -4 x அச்சுல 0 y அச்சுல -4. அடுத்தது 1, 0 x அச்சுல 1 y அச்சுல 0. x அச்சுல 1 y அச்சுல 0னா அது x அச்சின் மீது அமைஞ்சிருக்கும். அடுத்தது 2, 6 x அச்சுல 2 y அச்சுல 6 இதுக்கு நேர 6 இங்க இருக்கு. சோ அடுத்தது இந்த புள்ளிகளை ஒரு வளைவரை வர்றது போல இணைக்கணும். ஸ்கேலால இணைக்காதீங்க. இணைச்சிட்டு நம்ம மேல ஆரோ மார்க் போட்டுக்கணும். ஏன்னா -4க்கு அப்புறமும் நிறைய புள்ளிகள் எடுத்துக்கலாம். 2க்கு அப்புறமும் நிறைய புள்ளிகள் இங்க எடுத்துக்கலாம். சோ அதனால மேல ஆரோ மார்க் போட்டுக்கணும். அடுத்தது இதற்கு பக்கத்துல இதற்கான சமன்பாடு என்ன? y = x² + 3x - 4ன்னு எழுதிக்கும். அடுத்தது y = 0ன்ற நேர்கோட்டை இந்த கிராஃப்ல குறிப்போம். y = 0 என்பது x அச்சின் மீது அமையும் நேர்கோடு.
ஸோ அப்ப இந்த y ஈக்குவல் டு 0ன்றது இந்த கோட்டின் மீது அமையும் நேர்கோடு. ஸோ இந்த நேர்கோட்டுக்கு மேல y ஈக்குவல் டு 0ன்ற இதோட ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஸோ இந்த வளைவரையும் இந்த நேர்கோடு எத்தனை புள்ளியில சந்திக்குது? இந்த புள்ளி மற்றும் இந்த புள்ளியில சந்திக்குது. அப்ப இதற்கான தீர்வு இதோட x ஆயத்தொலைவுகள் என்ன? -4, 1. ஸோ அப்ப இந்த சமன்பாட்டுக்கான தீர்வு -4, 1. ஸோ இதற்கான ஆன்சர் எப்படி எழுதணும்? therefore y ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோடு y ஈக்குவல் டு x² + 3x - 4 என்ற வளைவரையை -4, 0 மற்றும் 1, 0ல் சந்திக்கிறது. இப்புள்ளிகளின் x ஆயத்தொலைவுகள் இந்த புள்ளிகளோட x ஆயத்தொலைவுகள் -4, 1 ஆகும். ஸோ அவங்க கேட்ட கேள்வி என்ன? x² + 3x - 4 ஈக்குவல் டு 0வின் தீர்வுகள் -4, 1 ஆகும். ஸோ நீங்க எழுதியிருக்க ஆன்சர் எப்படி செக் பண்றதுன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஏற்கனவே காரணிப்படுத்துறோம். பெருக்குனா -4 கிடைக்கணும், கூட்டுனா 3 கிடைக்கும். ஸோ -1 × 4 பெருக்குனா -4 கிடைக்கும், கூட்டுனா 3 கிடைக்கும். ஸோ இதோட மூலங்கள் எப்படி இருக்கும்? இதோட ஆப்போசிட் குறி. ஸோ 1, -4 அதாவது இந்த இருபடி சமன்பாட்டோட மூலங்கள் மெய் மற்றும் சமமல்லாமல் இருக்கும். நம்மள தீர்வு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ தீர்வு எழுதினா போதும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.